Hello friends, welcome to Python Tamil tutorial part 6. நான் சீனு. இந்த கிளாஸ்ல ஸ்ட்ரிங் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக பாருங்கள், நம்ம ஸ்ட்ரிங் அதாவது ஸ்ட்ரிங்கில் நான் எழுதுகிறேன் சீனு அப்படின்னு எழுதிட்டு ஸ்ட்ரிங் கிளிக் கொடுத்தா அது வந்துடுச்சு. அதாவது அதுக்கே தெரியும் ஸ்ட்ரிங் அப்படின்றது பைத்தான் க்ரியேட் பண்ணவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நம்ம அது ஸ்ட்ரிங்கு அப்படி இப்படின்னு ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனியாக செஞ்சு காட்ட தேவையில்ல. இப்போ பாருங்கள், நான் அதாவது கொட்டேஷனில் சிங்கிள் கொட்டேஷனில் கொடுத்தா அது ஸ்ட்ரிங் அப்படின்னு உங்களுக்கும் தெரியும். டபுள் கொட்டேஷனில் கொடுத்தீங்கன்னா அது அப்படியே பிரிண்ட் பண்ணி காட்டும். நான் சிங்கிள் கொட்டேஷனில் மணி அப்படின்னு கொடுக்குறேன், மெயின் அப்படின்னு கொடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா அது அப்படியே வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஏற்கனவே செஞ்சு காட்டுறது தான். அதாவது நம்ம ஸ்ட்ரிங் கொடுத்தீங்கன்னா அது வந்து எந்த விதமான எரரும் சொல்லாத ஸ்ட்ரிங்காகவே அப்படியே பிரிண்ட் ஆகி காட்டும். அதுக்காகத்தான் நான் இதுக்காக செஞ்சு காட்டினேன். இப்போது இதுவே நம்ம பாருங்கள், இப்போ நான் எழுதி காட்டுறேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஹாய் சீனு அப்படின்ட்டு நான் எழுதியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த ஹாய் அப்படின்றது. அது ஹாய் அப்படின்ட்டு இங்கிலீஷில் ஒரு வார்த்தையை யாருக்கிட்டையாச்சும் எப்படி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் யூஸ் பண்ணுங்க. அதாவது ஆயிடுச்சின்னு அப்படின்னும் போது இங்கே டபுள் கொட்டேஷன், அதாவது 2 இடத்துல கொட்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு சிங்கிள் கொட்டேஷன், இங்கே ஒரு கொட்டேஷன். ஆனால் இதுவரை மட்டும்தான் இது ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கிச்சு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதை விட்டுருச்சு. இது வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்லாஷ் யூஸ் பண்ணணும். இந்த ஸ்லாஷ் இல்லைங்க, இன்னொரு ஸ்லாஷ். என்னோடது விண்டோஸ் 8 அப்படின்றதுனால அந்த ஸ்லாஷ் வந்து ஒர்க் ஆகலை. அதுக்கு பதிலாக ஆஷ் அப்படின்றது தான் உள்ளது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல நம்ம ஸ்லாஷ் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது ஃபுல் லெட்டர்ஸுமே நார்மலாக அது அந்த ஸ்லாஷ் பக்கத்தில் இருக்கிறதும் இதுவும் ஒரு வார்த்தையா அப்படின்ற மாதிரி அது அந்த பைத்தான் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பாருங்கள், இன்னொரு மெத்தட் கூட இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டபுள் கொட்டேஷனுக்குள்ளார போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளார சிங்கிள் கொட்டேஷன் எத்தனை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயிடுச்சுன்னு டு சே ஆல் இஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு சும்மா புரியணுன்றதுக்காக எழுதி காட்டுறேன். மேக்ஸிமம் நீங்கள் இந்த டபுள் கொட்டேஷன் பதிலாக நீங்கள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஸ்ட்ரிங்கு அதாவது எல்லாமே ஒரே வார்த்தை தான் அப்படின்ற மாதிரி அதை எடுத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு அந்த டபுள் கொட்டேஷன் உள்ளார எவ்வளோ சிங்கிள் கொட்டேஷன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படியும் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தனியாக ஒரு வேரியபிளில் எப்படி ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நான் ஏ அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அப்படின்ட்டு இப்போ நான் இதில் ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். சீனு அப்படின்னு ஸ்ட்ரிங் எழுதியிருக்கேன். அப்புறம் பியில் இன்னொரு ஸ்ட்ரிங் அப்படி யூஸ் பண்ணுறேன், வாசன் அப்படின்ட்டு. கீழே ஏ ப்ளஸ் பி. இந்த பைத்தானை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ளஸ் அப்படின்றது பார்த்தோன்னா நம்ம நார்மலாக சொல்கிற மாதிரி ப்ளஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. இது பேர் கன்கார்டினேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ளஸ் இல்லை, கன்கார்டினேட் அப்படின்ட்டு நான் கொடுத்தேன்னா பாருங்கள், ரெண்டுத்தையும் அதாவது சீனு வாசன் 2 ஸ்ட்ரிங்கையும் ஆட் பண்ணி இங்கே காட்டிடுச்சு. அதுவே நான் ஏக்கமா பி யூஸ் பண்ணுறேன்னா சீனு தனியாக வாசன் தனியாக ஸ்ட்ரிங்கில் காட்டுது. ஓகேங்களா? இந்த மாதிரியும் ஸ்ட்ரிங்கை நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். இந்த ஸ்ட்ரிங்லேயே இன்னும் நிறையா இருக்குது, இன்னும் ஒரு சில மாடல்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வர கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.